பஞ்சகவ்ய விளக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லிட்டு. இதுல மொத்தம் 12 பஞ்சகவ்ய விளக்கு இருக்குங்க. 12 விளக்கும் 120 ரூபாயில நம்ம சிருஷ்டி ஒளியில கொடுக்குறோம். இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சகவ்ய விளக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுவிலிருந்து வரக்கூடிய 5 விதமான பொருட்கள்ல இருந்து உருவாக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்க நம்ம இல்லத்துல ஏற்றுவதால ஹோமம் செய்த பலன் நம்மளோட அருள் முழுமையா கிடைக்கும். நம்ம இல்லத்துல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் இருக்கு, இல்ல ஏதாவது இருள் அடைஞ்சா மாதிரி இருக்கு வீடு, எப்பவுமே ஈவினிங் சண்டை வந்துகிட்டே இருக்கு எங்க வீட்டுல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு இல்லத்துல இருக்கு அப்படின்னா நீங்க நார்மல் தீபம் ஏத்துறபடி ஏத்துங்க. காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லைன்னா நார்மல் குத்து விளக்கு ஏத்துறீங்களோ இல்ல சாதாரண விளக்கு ஏத்துறீங்களோ அது ஏற்றும்படி ஏற்றிவிட்டு அதை தவிர்த்து இந்த தீபத்தையும் உங்க இல்லத்துல சுத்தமான தூய்மையான நாட்டு மாட்டு பசுவில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கக்கூடிய இந்த தீபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா ஆர்டர் பண்ணிக்கோங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தீபம் ஏற்றும் முறை, ஒளிச்சுடர் ஒளி தீபம் வழியா நம்ம இறைவனை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது தான் நம்ம தொன்று தொட்டு பாரம்பரிய வழக்கமா இருக்கு. அந்த மாதிரி தீபம் ஏற்றுவதால, இந்த ஒரு தீபம் ஏற்றுவதால நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் கிடைக்க போகுது. செல்வ வளம் பெருகும், லக்ஷ்மி தேவி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க, இறை அருள் எப்பவுமே நம்ம இல்லத்துல நிலைச்சு இருக்கும், தீய சக்திகள் அண்டாமல் இருக்கும். இவ்வளோ விஷயங்களும் ஒரு சேர ஒரு தீபத்தின் மூலமா கிடைக்குமா? அப்படி என்ன தீபம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுதான் பஞ்சகவ்ய விளக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லிட்டு. இதுல மொத்தம் 12 பஞ்சகவ்ய விளக்கு இருக்குங்க. 12 விளக்கும் 120 ரூபாயில நம்ம சிருஷ்டி ஒளியில கொடுக்குறோம். இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சகவ்ய விளக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுவிலிருந்து வரக்கூடிய 5 விதமான பொருட்கள்ல இருந்து உருவாக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. அதாவது பசுவோட சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதை கொண்டு உருவாக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பொருளுமே இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். கோமாதா அப்படின்னா நம்ம தெய்வமா வணங்குறோம். கோமாதா வழிபாடு அப்படின்றது நம்ம பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கு. கோ பூஜை செய்யறது அவ்வளோ ஒரு நன்மையை நமக்கு கொடுக்கும். அதுவும் ஒரு ஆலயத்துல இருக்கக்கூடிய கோவிற்கு நம்ம கோ பூஜை செய்தாலோ இல்ல ஆலயத்திற்கு கோ தானம் செய்தாலோ அவ்வளோ ஒரு நன்மை, நிறைய கர்மாக்கள் கரையுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பசுவிலிருந்து, நாட்டு மாட்டு பசுவிலிருந்து கிடைக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய தீபம். இதை ஏற்றும் முறை அப்படின்னு இருக்கு. நார்மலா நீங்க யூஸ்வலா கடையில வாங்கி ஏற்றக்கூடிய தீபம் இது கிடையாது. முழுக்க முழுக்க பூஜை செஞ்சுதான் நாங்க கொடுக்குறோம் இந்த தீபத்தை. இதை எப்படி ஏத்தணும் அப்படின்ற ப்ரொசீஜரும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுவதால என்ன பலன் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்க நம்ம இல்லத்துல ஏற்றுவதால ஹோமம் செய்த பலன் நமக்கு கிடைக்குது. இல்லத்துல தினம் தினம் ஒருத்தரால ஹோமம் செய்ய முடியுமா? முடியாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 1 வருடத்துக்கு ஒரு தடவையோ தான் ஹோமங்கள் அப்படின்றது செய்வாங்க. அது ஆயுஷம ஹோமமா இருக்கலாம், இல்ல நவகிரக ஹோமமா இருக்கலாம், இல்ல கடன் நிவர்த்தி ஹோமம், அந்த பரிகார பூஜைகளா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் நம்ம செய்வோம். இல்ல சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிருஷ்டி ஒளியில கூட இல்ல சுத்தி பொடி எல்லாம் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம இல்லத்தை சுத்தம் செய்து இல்லத்துல உள்ள நெகட்டிவ் வைப் ஃபுல்லா எடுத்துட்டு நல்ல பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்க நம்ம இல்லத்துல ஏத்துறதால மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் முழுமையா நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் முழுமையா கிடைக்கும். நம்ம இல்லத்துல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் இருக்கு, இல்ல ஏதாவது இருள் அடைஞ்சா மாதிரி இருக்கு வீடு, எப்பவுமே ஈவினிங் சண்டை வந்துகிட்டே இருக்கு எங்க வீட்டுல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு இல்லத்துல இருக்கு அப்படின்னா நீங்க நார்மல் தீபம் ஏத்துறபடி ஏத்துங்க. காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லைன்னா நார்மல்
குத்து விளக்கு ஏத்துறீங்களோ இல்ல சாதாரண விளக்கு ஏத்துறீங்களோ அது ஏற்றும்படி ஏற்றிவிட்டு அதை தவிர்த்து இந்த தீபத்தையும் உங்க இல்லத்துல ஏத்தணும். எப்படி ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்பருத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். செம்பருத்தி மரம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல செம்பருத்தி தெரியாதவங்களே கிடையாது. அப்படிப்பட்ட செம்பருத்தி இலைகளை பறிச்சுக்கோங்க. அந்த இலைய பறிச்சுட்டு ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட போதும். நம்ம சாலையோரங்கள்ல நிறைய இடங்கள்ல செம்பருத்தி இருக்கும். ஸோ செம்பருத்தியோட ஒரே ஒரு இலைய பறிச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சுத்தமான தண்ணியில வாஷ் பண்ணிட்டு காட்டன் கிளாத்தால அதை நல்லா தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டு ஈரம் இல்லாம தொடச்சிடணும். தொடச்சிட்டு அது கொஞ்சம் உலர்ந்த பிறகு அதுல சந்தன குங்குமம் வச்சுட்டு இந்த பஞ்சகவ்ய தீபத்தை வந்து கிழக்கு நோக்கி அந்த செம்பருத்தி இலை மேல வச்சிடணும். வச்சுட்டு பஞ்சு திரி இல்லைன்னா தாமரை தண்டு திரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த திரியை போட்டு பசும் நெய் ஊற்றி இதை வந்து தீபமா ஏற்றணும். இது எரியும் போது எப்படி எரியும்னு பாத்தீங்கன்னா, விளக்கு ஃபுல்லா எரிஞ்சு முடிஞ்சிரும். அதாவது யூஸ்வலா நம்ம ஏத்துற விளக்கெல்லாம் வெறும் அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும். இது அப்படி கிடையாது. ஹோம புகை எப்படி இல்லத்துல வரும் அந்த மாதிரி இந்த தீபம் முழுவதும் எரிந்து ஹோம புகை வந்து நம்ம வீடு ஃபுல்லா பரவும். அது வந்து வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவிட்டியும் எடுத்துட்டு, தீய சக்திகள் இருக்கு இல்ல கண் திருஷ்டி இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ் வைப் இருக்கு, எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய தீபம் அப்படின்னு சொல்லலாம். 120 ரூபாய்க்கு உங்களுக்கு 12 விளக்கு இதுல வருது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏத்துனா கூட போதுங்க. அவ்வளோ ஒரு நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய இந்த பஞ்சகவ்ய தீபம் முற்றிலும் சுத்தமான தூய்மையான நாட்டு மாட்டு பசுவில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கக்கூடிய இந்த தீபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, ஜோசியத்துல உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்துல என்ன தசாபுக்தி போகுது, என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தின விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாய் பாலாஜி அவர்களை நேர்ல சந்திச்சு உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர்ல நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் இருக்கு. சர்வீஸ் ரோட்லயே தான் இருக்கு. ஸோ டைரக்டா விசிட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பரிகார பூஜை பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். நம்மளோட வெப்சைட் www.srishtioli.com குள்ள போனீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே அதுல விசிபிளா இருக்கும். என்ன ரேட்டு, அதோட விலை எவ்வளோ, அதே மாதிரி அதனோட தன்மை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போய் போடுறீங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்டு அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்றது மட்டும் இல்ல, இது நார்மல் ஷாப் இல்ல, பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஷாப் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட தன்மை என்ன, அதை எதுக்காக நீங்க வாங்குறீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன நன்மை, இப்படின்னு எல்லா விவரங்களுமே இங்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது அதோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் சிருஷ்டி